இந்த படத்துல வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா கௌசல்யா மேம் வந்துட்டு உங்களுக்கு பேரா நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்க. அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆமா, இப்போ கௌசல்யா மேம் எடுத்துட்டா எல்லாருக்குமே தெரியும், எல்லா பெரிய ஹீரோஸ் கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் யூனோ திஸ் கைண்ட் ஆஃப் கம்பேக் மாதிரி அவங்க ரொம்ப விரும்பி பண்ண ரோல் இது. ஆக்சுவலி அவங்களுக்கு ஸ்டோரி சொன்னோன்னே அவங்கள பத்தி சொல்லணும்னா பயங்கர ப்ரொஃபஷனல். அதாவது இப்போ அவங்களுடைய லெவலுக்கு ஷீ கேன் ரிஜெக்ட் கூட பண்ணிருக்கலாம். யாரு இவங்களுக்கு பேரா, ஓகே இவங்க புதுசா இருக்காங்களே இது, அந்த மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். பட் அவங்க ஸ்டோரி பார்த்தாங்க, அவங்க ஸ்டோரி கேட்டுட்டு பயங்கர ப்ரொஃபஷனல். அண்ட் இன்னும் இப்போ அப்போ ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு பிளாக் இருக்கும். நாங்க எல்லாருமே இருப்போம் அந்த இதுல. அப்போ அவங்க பார்த்துட்டு திடீர்னு கூப்பிட்டாங்க, சதீஷ் இது டோன்ட் டெல் மீ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி, நீங்க எல்லார்ட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க டோன்ட் டெல் மீ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னாங்க. இல்ல மேம், இது நிஜமாலுமே இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் மூவி. மீதி எல்லாம் நான் சின்ன சின்ன ரோல்ஸ்ல ஒரு 2-3 படம் நான் பண்ணியிருக்கேன். பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட். அவங்க ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டாங்க அந்த இதுல. ஓகே. ஸோ அதனால ஷீ ஆல்சோ அப்ரிஷியேட்டட். அந்த ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட் இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு ஆக்ட் பண்ணும்போது நம்ம ஆப்போசிட் இருக்கிறவங்க லைக் எவ்வளவு தூரம் ரெசிப்ரோகேட் பண்றாங்க. ஸோ அதுல வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்லி வில் பி புஷ்ட் இன்டு தட் கேரக்டர்.